மிஸ்டர் ஜோஷா ஜெரால், இன்சார்ஜ் இந்தியன் யூத் காங்கிரஸ் அவுட்ரீச் டிபார்ட்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இருக்கீங்களா? மாற்றுத்திறனாளியா இருக்கும், இல்ல வந்து நம்மளுக்கு கண்ணு இல்ல இருக்கு, இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்க சொன்னாதான் தெரியும். மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன, ஸோ அப்ப நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா இதை நாங்க பாராளுமன்றத்துல பேசுறதுக்கோ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமா கொண்டு வரதுக்கோ நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து அது நாங்களே இங்க மற்ற அமைப்புகள் மூலியமா என்ன பண்றது இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றது தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக மெயினா வந்துட்டேன். இல்ல இப்போ உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும்? அப்போ உங்களுக்கு இல்ல, எனக்கு வாழ்றதுக்கு எனக்கு கரண்ட் இருக்கணும். அப்புறம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. கேட்டா இப்ப எந்த மேலதிகாரியுமே கரெக்டான ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. 7 பேர் 6 பேர் சாப்பிடணும்னா எங்களுக்கு வருமானம் கிடையாது, படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடையாது. நாங்க சுயமா வாழ்றதுக்கும் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணல. என்ன இருந்தா நல்லா இருக்கும்? இப்போ உங்களுக்கு என்ன? எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணும் சார். வேலை இருந்தா எனக்கு கடை தேவை கிடையாது. அடுத்த ஆள் வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்க? என் குடும்பத்துக்கு எல்லா பொறுப்பும் நான் தான் எடுத்து செய்வேன் சார். எனக்கு ஒரு வேலை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இந்த பகுதியில இருக்கிறவங்க தான் எல்லாருங்க 30-35 ஃபேமிலி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சலுகைன்னு எங்களுக்கு எதுவுமே இங்க வரல. ரோடுலாம் சரி கிடையாது, கரண்ட்டும் போடுறாங்க, அந்த போட்ட கரண்ட் கூட சரி கிடையாது. எங்களுக்கு வீடு வசதிங்களும் சரி கிடையாது. அந்த பஸ் டயத்துக்கு வராது, மறுநாள் பார்த்தீங்கன்னா வேற டைம் வரும். அதே மாதிரி இங்க ரோடு ஃபுல்லா பாம்பு தண்ணி. மழை பெஞ்சா சுத்தமா இருக்கவே முடியாது. பாம்பு பூச்சி என்ன வேணா சந்திக்கிறோம். குழந்தைங்க பாத்தீங்கன்னா செருப்பு போடாம போக முடியல, வெளியே போக முடியாது, ஃபுல்லா தண்ணி தான். என்னோட பேர் நாகவேல். இந்த இடத்துல தான் இருக்கோம். அங்க ஒரு இருக்கிற இடத்துக்கு நிரந்தர பட்டா வாங்கி கொடுத்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க வந்து காலி பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த தொல்லை இல்லாம இருக்கிற எல்லாருக்கும் பட்டா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு வசதி. ராகுல் காந்தி தலைவர்கிட்ட சொல்லி யாராருக்கோ எதற்கோ அங்க போய் குரல் கொடுக்குறாரு. எங்களுக்கு நம்ம மக்களுக்காக, ஏழப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறது இந்த நீங்க தான் அவருக்கு வலியுறுத்தணும். நன்றி. அவ்வளவுதான். நன்றி. என்னோட இதை வந்து அசம்பிளியோ பாராளுமன்றத்துக்கு பேசுறதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த இடத்துல இந்த பகுதியில இப்போ சில பேர்லாம் வாங்கி நம்ம இத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, படிக்கிறதுக்கு இது பிரச்சனைக்கு இருக்குது, இவ்வளோ பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்த்து இதை வந்து அரசோட கவனத்துக்கு நாங்கள் எடுத்துட்டு போறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம்.